கார்த்திகை தீபம் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மயில் வாகனமும் கார்த்தியும் மாயா வீட்டுக்கு போறாங்க. மாயா தான் கொலை பண்ணாங்கன்னு நிரூபிக்கிறாங்க. அப்போ மாயா சொல்றாங்க, டே ரேவதியை நான் தான் கொல்ல போறேன். என்னைக்கு இருந்தாலும் அவளை என் கையால தான் சாவு. இப்போ வேணா அவள் தப்பிச்சிருக்கலாம், ஆனால் என்னைக்கு இருந்தாலும் நான் அவளை விட மாட்டேன்டா. உன் பொண்டாட்டியை நான் கொல்லத்தான் போறேன். மகேஷ் நீ என்கிட்ட விடலையில்ல, அதனால நீயும் ரேவதியும் சேர்ந்து வாழ நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை அப்படியே வீடியோ எடுத்து வச்சிடுறாங்க மயில் வாகனம். ஏட்டையா சண்முகத்தை நீ தானே கொலை பண்ணனே அப்படின்னு மயில் வாகனம் கார்த்தியும் கேட்கும்போது, ஆமாண்டா அதுக்கு சாட்சி எதுவும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோ சாட்சி இருக்கு பாரு அப்படின்னு அவங்க எடுத்த வீடியோவை காட்டுறாங்க. இதை பார்த்ததும் மாயா பதறி போயிடுறாங்க. டே இதெல்லாம் வேண்டாடா, ஒழுங்கா விட்டுருங்கடாங்கிறாங்க. எப்படி விட முடியும்? உன்னால எங்க பாட்டி எல்லாம் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீ முதல் ஸ்டேஷனில் வந்து உண்மையை ஒத்துக்குவா அப்படின்னு மாயாவை வலுக்கட்டாயமாக மயில் வாகனம் கார்த்தியும் இழுத்துக்கிட்டு ஸ்டேஷனுக்கு வர்றாங்க. அங்கே வந்து பார்த்தா பாட்டி தான் உட்காந்துருக்காங்க. பரிதாபமாக இருக்கிற பாட்டியை பார்த்ததும் கார்த்தி, பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாட்டி, இதோ இந்த சண்முகத்தை கொலை பண்ணினது இந்த மாயா தான் சொல்கிறாங்க. அப்போ போலீஸ்கிட்டையும் அவங்க ஆதாரத்தை கொடுக்குறாங்க. ஆதாரத்தை பார்த்த போலீஸ் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா ஒரு கொலையும் பண்ணிட்டு இன்னொரு கொலையும் வேற பண்ணுறேன்னு தைரியமாக துணிச்சலாக வெளியில் சொல்லிக்கிட்டு தெரியுறியா, உன்னை விடக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி மறுபடியும் அவங்கள ஜெயிலில் போட்டுறாங்க. மாயா ஜெயிலுக்குள்ளே போய் அடங்காம, டே கார்த்தி உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. ஓம் பொண்டாட்டியை என்னைக்கு இருந்தாலும் நான் கொல்லத்தான் போகிறேன். நீ என்னை இன்னைக்கு ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்டு தான் நினச்சி சந்தோஷமா இருக்கியா? விட மாட்டேன்டா உனையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மாயா. ஜெயிலுக்குள்ளே போய் இந்த வெள்ளைப்பெங்கானுக்கு திமிர் அடங்கலை பாருன்னு மயில் வாகனம் மாயாவை பார்த்து திட்டிட்டு வராங்க. பாட்டி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வாங்க வீட்டுக்கு போகலாங்கிறாங்க. ஆமாப்பா நான் தான் எந்த தப்புமே பண்ணலையே, என் பேரை என்னை எப்படியும் காப்பாற்றிடுவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. தப்பு பண்ணியிருந்தா தானே தண்டனை அனுபவிக்கணும். நான் எந்த தப்பும் பண்ணலை. என்ன இந்த சண்முகம் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா சாமுண்டீஸ்வரிக்கு இருக்கிற கோபம் தீர்ந்து நம்மளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கோம். அதுக்கு இல்லாமல் போச்சு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பாட்டி. சண்முகம் ஆதாரத்தை விட்டு வச்சுட்டு தான் போயிருக்காங்க. அது என்னங்கிறத நாம தேடி பார்த்து அத்தைக்கிட்ட உண்மையை ஒரு நாள் நிரூபிக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, வாங்க போகலாம் அப்படின்னு கார்த்தியும் மயில் வாகனமும் பரமேஸ்வரி பாட்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாங்க. இந்த விஷயம் எப்படியோ சந்திராவுக்கு தெரிஞ்சது. சந்திரா சாமுண்டீஸ்வரி கிட்ட வந்து சொல்கிறாங்க, அக்காக்கா உன் டிரைவர் மாப்பிள்ளை என்ன வேலை பண்ணியிருக்கான் தெரியுமா? உனக்கு எனக்கு எது வேண்டான்னு நினைக்கிறோமோ அதை தாக்க அவன் எடுத்து செய்கிறான். அதாவது அந்த கிழவியை ஜெயிலில் வச்சுருந்தாங்கல்ல, இப்போ அந்த கிழவியை ஜாமீனில் போய் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க்கா அப்படிங்கிறாங்க சந்திரா. இதை கேட்ட சாமுண்டீஸ்வரி, என்னடி சந்திரா சொல்கிற, உண்மையைத்தான் சொல்கிறியாங்கிறாங்க. அட ஆமாக்கா, நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன்? அந்த கிழவி தான் அந்த சண்முகத்தை கூட்டிகிட்டு வந்து கொன்னதுக்கு காரணம். அதனால் அவளை ஜெயிலில் அடைச்சி வச்சா கிடந்துட்டு போனான். இவனுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்? ஏக்க அக்கறைப்பட்டு போய் அந்த கிழவியை வெளியில் எடுத்துகிட்டு வரான் அப்படின்னு சந்திரா எடுத்து எடுத்து கொடுத்து பேசுகிறாங்க. ராஜராஜன் பார்த்துட்டு, இந்த சந்திராவுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, எங்கள் அம்மாவை வெளியில் எடுத்துகிட்டு வந்ததுனால எப்படியெல்லாம் சாமுண்டீஸ்வரி கிட்ட போட்டு கொடுக்குறா பாருன்னு நினச்சி கோவத்தில் இருக்காங்க ராஜராஜன். அப்போ மயில் வாகனமும் கார்த்தியும் வராங்க. பாட்டியாக்கா உன் அருமை மாப்பிள்ள வந்துட்டான், என்னன்னு கேளுங்கிறாங்க சந்திரா. கார்த்தியும் மயில் வாகனமும் வந்துடுறாங்க. அப்போ சாமுண்டேஸ்வரி, என்ன மாப்பிள்ள இது, எதுக்காக அந்த கிழவி போய் ஜாமீனில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. அத்தை ஜாமீன்லாம் எடுத்துகிட்டு வரல, பாட்டி நிரபராதின்னு அவங்கள நிரூபித்து நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேங்கிறாங்க. பாட்டி நிரபராதின்னா அப்போ குற்றவாளி யாருன்னு கேட்குறாங்க சாமுண்டீஸ்வரி. குற்றவாளி மாயாதாங்கிறாங்க. எது மாயால வந்து சூட் பண்ணா அப்படின்னு கேட்கவும், ஆமாத்த குறி வச்சது நம்ம ரேவதிக்கு, அது தப்பி தவறி போய் சண்முகம் நெஞ்சில் பாஞ்சிருச்சு, சண்முகம் இறந்துட்டாருங்கிறாங்க. இதை கேட்டதும் சாமுண்டீஸ்வரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன மாப்பிள்ளை சொல்கிறீங்க? என்னது நம்ம ரேவதிவா கொலை பண்ண பார்த்தா அந்த மாயா அப்படின்னு கேட்கவும், ஆமாத்த சண்முகம் ஏதோ உண்மையை சொல்ல வந்திருக்காரு, அதுக்கு இல்லாமல் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாயாவை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கோவத்தில் போகிறாங்க. மாயாவுக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும், அவள் இப்போதைக்கெல்லாம் வெளியே வரமாட்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரா கார்த்தியை பார்த்து மறைக்கிறாங்க. இங்கே ராஜராஜன் கார்த்திகிட்ட நன்றி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கள் அம்மாவை வெளியே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி மாப்பிள்ளை. பாவம் எங்கள் அம்மா வயசான காலத்தில் இந்த சந்திரனால எவ்வளவு அவஸ்தைப்படுறாங்க. அந்த சண்முகம் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தா இன்னைக்கு நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துருக்கோம், அதுக்கு இல்லாமல் போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுறாங்க ராஜராஜன். மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சண்முகம் செல்ஃபோனில் ஏதோ ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி வச்சிருக்காரு, அது என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு வரேங்கிறாங்க. அப்படியே மாப்பிள்ளை, அப்போ சண்முகத்தோட ஃபோன் எங்கே இருக்குங்கிறாங்க. அநேகமாக கல்யாண மண்டபத்தில் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. சரி நான் அங்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகம் மயில் வாகனமும் கல்யாண மண்டபத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் அந்த மேனேஜர்கிட்ட கேட்குறாங்க, மறுபடியும் சிசிடிவி ஃபுட்டேஜை பார்க்கணுங்கிறாங்க. அப்படி என்ன விஷயம்னு கேட்கும்போது, அந்த சண்முகம் அவர் கையில் வச்சிருந்த ஃபோன் எங்கே விட்டார்னு தெரியல, ஒருவேளை அங்கேயே எங்கேயாவது கிடக்குதா என்னமோ, அதையும் நாங்கள் தேடி பார்க்கணுங்கிறாங்க. சரி வாங்க சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்துட்டு அதுக்கப்புறமா மண்டபத்துக்குள்ளே தேடி பார்க்கலாம். ஆனால் மண்டபத்தில் எல்லாருமே க்ளீன் பண்ணவங்க, கண்டிப்பாக ஏதாவது பொருள் கிடந்தால் என்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படி எந்த பொருளுமே இல்லை போல இருக்குது, யாரும் என்கிட்ட கொடுக்கவும் இல்லை, நான் அந்த மாதிரி எதையுமே பார்க்கல, மண்டபத்துக்குள்ளே இருந்தால் வெளியில் எங்கேயுமே போகாது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க. சரிங்க, ஒருவேளை கல்யாணத்துக்கு வந்திருந்தவங்க எடுத்திருந்தா என்ன செய்யறதுங்கிறாங்க. அப்படி எடுத்திருந்தா ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி ஒரு வேளை யாராவது எடுத்திருக்காங்களான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலான்னு போய் சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ சண்முகத்தை ஷூட் பண்ணினதும் அவர் அப்படியே பதறிக்கிட்டு விழுகிறது மட்டும்தான் தெரியுது, செல்ஃபோன் எங்கே விழுந்ததுன்னே தெரியாமல் போயிடுது. அதுக்கப்புறம் சரி எதுக்கும் நாங்கள் ஒரு தடவை மண்டபத்தை சுற்றி பார்த்துக்கிட்டுமா அப்படின்னு கார்த்தியும் மயில் வாகனம் கேட்டதுனால சரிங்கிறாங்க அந்த மேனேஜர். கார்த்தி மயில் வாகனம் 2 பேருமா போய்
மண்டபத்தை பூரா தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க, என்ன கார்த்தி எல்லா பக்கம் தேடி பார்த்தாச்சு, அவரோட செல்ஃபோன் எங்கே இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ கார்த்தி யோசிக்கிறாங்க, சரி அவரோட ஃபோன் நம்பர் எந்த இடத்துல சுவிட்ச் ஆஃப் ஆச்சு, இப்போ எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு மூலமாக ஃபோனை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அந்த ஃபோன் நம்பர் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே தான் சுவிட்ச் ஆஃப் ஆன மாதிரி காட்டுது. இதை பார்த்ததும் கார்த்திக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எது நம்ம வீட்டுக்குள்ளே தான் இருக்கா, அப்போ நம்ம வீடு ஃபுல்லாக தேடி பார்க்கலான்னு மயில் வாகனம் கார்த்தியும் சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ளே எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா காளியம்மா ரிலீஸ் ஆகி வெளியில் வர்றாங்க. அப்போ சிவனாண்டி முத்துவேல் 2 பேருமா போய் மாலை மரியாதை வாட்டிய மேலே தாளத்தோட காளியம்மாவை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. காளியம்மா ஜெயிலை விட்டு வெளியில் வரும்போதே சாமுண்டீஸ்வரிக்கும் அந்த டிரைவர் பயலுக்கும் நான் யாருங்கிறத காட்டணும் அப்படின்னு சவால் வெட்டிக்கிட்டு வராங்க. ஆமா சித்தி, உன்னை தூக்கி உள்ள வச்சவன சும்மா விடக்கூடாது. அந்த டிரைவர் பயலுக்கு உன்னோட அருமை தெரியல, அதனால தான் உன்னை ஈஸியாக தூக்கிட்டு உள்ள வச்சுட்டான். அவனை மட்டும் சும்மா விடக்கூடாது சித்தி. ஆனால் அவன் பண்ண வேலை என்ன தெரியுமா, அந்த சண்முகத்தை சுட்டு கொண்டு கூட விடல, மாயாவை கொண்டு போய் ஜெயிலில் அடிச்சுட்டாங்கிறாங்க. இதை கேட்ட காளியம்மா, அப்படியா சொல்ற, சரி இனிமேல் சாமுண்டேஸ்வரி வீட்டில் ஆட்டம் காட்டிட வேண்டியதுதான். அதாவது உன் பொண்டாட்டி சந்திராவை வச்சு தான் அந்த குடும்பத்தையே கண்ணுக்குள்ளே வரல விட்டு ஆட்டுற மாதிரி ஆட்ட போகிறேங்கிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டியும் முத்துவேலுக்கும் ஒன்றுமே புரியல. சித்தி என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிறாங்க. புரியும்படி சொல்கிறேன்ப்பா, சாமுண்டேஸ்வரிகிட்ட இருக்கிற சொத்து நகை பணம் எல்லாமே சந்திரா பேருக்கு மாற்றி கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ஏற்பாடு பண்ணலாங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க, அப்போ எல்லாமே மாறிட்டா அப்போ சாமுண்டேஸ்வரி சொத்து சுகம் இல்லாமல் வெறும் ஆளாவில் நிற்பாங்கிறாங்க. ஆமாம், அவளை நடுத்தெருவுக்கு கொண்டு வர்றது தான் என்னோட நோக்கம். அது எப்படி முடியும்னு பார்த்தா சந்திராவை வச்சு தான்ப்பா இந்த காரியத்தை முடிக்கணும். நான் சொல்கிற மாதிரி நீ செய், முதல்ல சந்திராவை வரவை, அதுக்கப்புறம் நான் கொடுக்குற ஐடியாவை சந்திரா கிட்ட சொல்லு. சந்திரா அதுக்கு சரின்னு ஒத்துக்குவா, கண்டிப்பாக ஒத்துக்குவா. அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீ செஞ்சீன்னா சாமுண்டீஸ்வரி சொத்து பூரா சந்திராவுக்கு உனக்கு வந்து சேரும். அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சது தான் நடக்கும். சாமுண்டீஸ்வரி உங்கள் காலத்தான் பிடிப்பாங்கிறாங்க. அந்த குடும்பமே ஏன் கதறி துடிக்குங்கிறாங்க. இதை கேட்ட சிவனாண்டிக்கு ரொம்ப பேராசை வந்துடுது. சித்தி அப்படியா சொல்கிறீங்க, அப்போ சந்திராவை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படி தானே அப்படிங்கும்போது காளிமாவும், ஆமாம் சிவனாண்டி, முதல்ல சந்திராவை வர வச்சு நான் கொடுக்குற பத்திரத்தில் சாமுண்டீஸ்வரி கிட்ட போய் கையெழுத்து வாங்க சொல்லுங்கிறாங்க. சித்தி உங்கள் ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த பிளான் மட்டும் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி எப்பவும் நிமிர முடியாது, அப்படியே கொட்டி கொட்டி குனிய வச்சிடலாமல்லங்கிறாங்க. ஆமாம் அவனே, உன்னோட நன்மைக்கு தான் நான் சொல்கிறேன், முதல்ல சந்திராவை வரவை அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சிவனாண்டியும் சந்திராவை கோளாராக கூப்பிட்டு வர வைக்கிறாங்க. சந்திரா கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க. சந்திராவும் பேராசைப்பட்டு, நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தானே அத்தை இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, அத்தை சொன்னதில் எந்த தப்புமே இல்லை. இப்போ எங்கள் அக்கா பேரில் இருக்கிற சொத்து போகிற என் பேருக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் அந்த குடும்பமே என் கைக்குள்ளே. அது மட்டுமா, எங்கள் அக்காவையும் மாமாவையும் மட்டும் நான் வச்சுட்டு எங்கள் அக்கா 4 பிள்ளைங்களையும் நான் வெளியில் விரட்டுவேன். முக்கியமாக அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டே வெளியே விரட்டணுங்க. அவன் இருக்கிறதுனால தானே நம்ம நினச்சது எதையுமே சாதிக்க முடியல. எங்கள் அக்கா காரிய முதல்ல நான் பழி வாங்கறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடச்சிருக்குங்க. இதை நான் அழுவ விட மாட்டேன். எங்கள் அக்கா காரியை ஏமாற்றி கையெழுத்து வாங்குறது எனக்கு ரொம்ப ஈஸி, நான் பார்த்துக்கிறேன் விடுங்கங்கிறாங்க சந்திரா. சூப்பர் மருமகளே, நான் இதைத்தான் எதிர்பார்த்தேங்கிறாங்க காளியம்மா. அத்தை, நானும் உங்கள் மகனும் சேர்ந்து வாழ முடியாமல் போனதுக்கு காரணமே எங்கள் அக்கா காரியை அடக்கிறதுக்கு வழியே தெரியல, அதனால அவகிட்ட நான் அடிமையாக அவக்கால சுற்றிக்கிட்டு இருக்கும்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காளியம்மா சொல்கிறாங்க, இதை பாருமா, நான் சொல்கிறபடி நீ கேட்டீங்கன்னா உங்கள் அக்கா காரி உன் காலை சுட்டுவா, நீயும் சிவனாண்டியும் சந்தோஷமாக வாடுறத நாங்களும் பார்ப்போம்ல. நீங்கள் 2 பேரும் இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே பிரிஞ்சிருக்கிறது. உங்கள் அக்காவுக்கு பயந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இனிமேல் உங்கள் அக்காவுக்கு நீ பயப்படணுங்கிற அவசியம் இல்லை. நான் கொடுக்குற பத்திரத்தில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையும் நீ போய் கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுன்னு காளியம்மா ஐடியா கொடுக்குறாங்க. சரி அத்தை, நான் பார்த்துக்கிற விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா அந்த பத்திரத்தை வாங்கிக்கிட்டு சாமுண்டேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. சந்திரா அந்த பத்திரத்தை எடுத்துகிட்டு வர்றதை அந்த பக்கம் ரேவதி பார்த்துடுறாங்க. சந்திரா யாருக்கும் தெரியாமல் அந்த பத்திரத்தை கொண்டு போய் பீரோவில் வைக்கிறாங்க. யாருக்கும் தெரியாமல் ஏதோ ஒரு பத்திரத்தை எடுத்துகிட்டு போகிற மாதிரியெல்லாம் இருக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்னு ரேவதிக்கு சந்தேகம் வருது. சந்திரா கொண்டு போய் அதை ஒழிச்சு வச்சுட்டு யாருக்கும் தெரியாத மாதிரி யாருக்கும் தெரியாது அப்படின்னு நினச்சிட்டு வந்துடுறாங்க. சந்திராவை பற்றி தான் எல்லா விஷயமும் தெரியுமே ரேவதிக்கு, அதனால ரேவதி விடுறதா இல்லை. சந்திராவை கவனிக்க சொல்லித்தான் கார்த்தியும் சொல்லியிருக்காங்க. அப்போ ரேவதி சந்திரா என்னதான் கொண்டு வச்சிருப்பாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவோட ரூமுக்கு போய் அந்த பீரோவை நீக்கி பார்க்குறாங்க. அந்த பத்திரத்தை பார்த்ததும் ஒரு நிமிஷம் அப்படியே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க ரேவதி. அம்மாவையே ஏமாத்திற்கு பிளான் பண்ணிட்டீங்களா, இத்தனை சொத்தையும் உங்கள் பேரில் மாற்றிக்கிட்டு எங்கள் எல்லாத்தையும் வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதா உங்களோட பிளானா, இதை விட மாட்டேன்ட்டு ரேவதி அந்த பத்திரத்தை சாமுண்டீஸ்வரிகிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க.